காம்படிட்டிவாக ஆடினாங்க. சிஎஸ்கே பொறுமையாக ஆடி கடைசி வரைக்கும் நின்று கெய்க்வாட் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. தோனி வரல பரவாயில்ல, ஆனால் மேட்ச் வின் பண்ணால் தான் இம்பார்ட்டன்ட்டு. ஆமாம், விக்கெட் ஸ்லோவாக இருந்தது, அதனால் பொறுமையாக ரெண்டு டீமும் ஆடிச்சு. ஆர்ஆர் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக ஆடிட்டாங்க, அதனால் நமக்கு அட்வான்டேஜாக போச்சு. நம்மளும் பொறுமையாக ஆடி வின் பண்ணிட்டோம். சூப்பர் மேட்ச்சு. ஆர்சிபியும் வின் பண்ணுவோம், செமிஃபைனல் போகிறோம். நல்லா இருந்துச்சு. சிஎஸ்கே ஜெயிச்சது நம்மளுக்கு ஒரு தோனி வரல, அதுதான் கொஞ்சம் வருத்தம். ஆனால் எல்லோரும் செம்மையாக அடித்தாங்க. செம்மையாக இருந்தது, சீரியஸ்லி நல்லா இருந்தது. மேட்சை விட டிஜே சூப்பராக இருந்தது, சீரியஸ்லி செம்மையாக இருந்துச்சு தலைவர், செம்மையாக இருந்தது. தோனி ஆடல, அது ஒன்று தான் ரொம்ப வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் ஃபைனல்ஸில் வந்து ஆடுவார்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை இடையில கொஞ்சம் டவுனாக ஸ்லோவாக இருந்தது. எனவே நம்ம வின் பண்ணிட்டோம். ஃபைனல்ஸில் நமக்கு தோனி வந்து ஆடுவார்னு நம்பிக்கை. நல்லா இருந்தது, நல்லா பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் வெயில் அதிகமா தோனி வரல. ஆனால் எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது தோனி வரலன்ட்டு. மேட்ச்சு ரொம்ப போரு. எப்படி பார்க்குறேன் ஆறு இல்லையே, ஆர்ஆர் நல்லா பண்ணலையே, ரன் ரேட் கம்மியாக இருக்குது. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பவர் பிளே நல்லா விடையில, அதுதான். ஓகே, தேங்க்யூ. மேட்ச் நல்லா இருந்தது. நான் அவங்க வந்துட்டு லாஸ்ட் பால் வந்து ஒரு ரன் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ரிஸ்வி வந்து அடிச்சு முடிச்சிட்டாரு. லைக் நானாக இருந்தால் ஸ்டெம்பை தட்டி நானே தோனிக்கு வரதுக்கு கொடுத்துருந்துருப்பேன். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. அவுட் ஆயிடுவான்னு நினச்சேன், ஆனால் எதுவும் அந்த மாதிரி எதுவும் ஆகல. லாஸ்ட் மேட்ச்சில் ஒரே ஒரு அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரே பாலில் முடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு பால் வந்து தோனி அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ப்ரோ கண்டிப்பாக போகிறோம், கண்டிப்பாக போகலாம் ப்ரோ. அதான் இந்த மேட்ச் ஜெயிச்சாச்சுல, அடுத்த மேட்ச்சில் ஆர்சிபி எப்படி அவங்க ரன் ரேட்டில் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களால வர முடியாது. லக்னோக்கு சான்சஸ் இருக்குது, டிசிக்கும் இருக்குது, பார்ப்போம். ஆனால் அவங்களும் வர மாட்டாங்க. டிசி ரன் ரேட் வந்து பிஹைண்டாக தான் இருக்குது. இன்றைக்கி டிசி மேட்ச் தோத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஃபேவரபிள். நம்மளுங்க இப்போ வந்து 500 + 550 போயிடுவாங்க. 550 நியர்பை 600 வந்துடுவாங்க. இன்றைக்கி மேட்ச் ஜெயிச்சதுனால 10 பால்ஸ் இருக்கும்போது ஜெயிச்சிருக்கோம். ஸோ வந்து பார்க்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரன் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம ரன் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். 550 கிட்ட இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதிகமாக இருக்கும், ஜெயிச்சிடலாம். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ்.